ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமயம் மற்றும் லக்ஷ்மணன் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து சில பதிவுகளாக நாம் வேல் மாறல் வேல் வகுப்பிலிருந்து பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து வருகின்றோம். இதுவரையிலே முதல் 9 பாடல்களையும் கடைசி பாடலாகிய 16வது பாடலையும் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே 10வது 11வது பாடல். இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் எல்லோருக்கும் தெரியும், வேல் என்பது வீரமிக்க வேல். தீயவர்களை அழித்து அடியவர்களை காக்கும் வீரம் பொருந்திய அருள் செய்யும் வேல். அவ்வளவு வீரம் பொருந்திய வேல் முருகப்பெருமானுடைய அடியவர்களிடத்தில் பணிவாகவும் இருக்கும் என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நம் போன்ற முருகப்பெருமானுடைய அடியவர்கள் தனியாக செல்லும் பொழுது வேல் நம்மை தனியாக விடாது, நம்முடன் இருந்து நம்மை காப்பாற்றும் என்பதையும் நாம் இந்த பாடலில் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலை பார்ப்போம். தலத்தில் உல கணத்தொகுதி கலிப்பின் உண அழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. தலத்தில் உள்ள கணத்தொகுதி, கணக்கூட்டங்கள், சிவகணக்கூட்டங்கள், தலத்தில் உள்ள முருகப்பெருமான் கூடவே இருந்த அந்த சிவகணங்கள். முருகன் போருக்கு போறார்ல, அவர் கூட நிறைய சிவகணங்களும் வந்ததில்லை போர் செய்வதற்காக. அந்த கணக்கூட்டங்களுக்கு, சிவகண கூட்டங்களுக்கு முருகப்பெருமான் உணவு கொடுக்க வேண்டும். தலத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உண, அவைகள் உண்டு மகிழ்ச்சி அடைய மகிழ்ந்து உண்ண, கலிப்பின் உண அழைப்பதென. நம்ம யாராவது கூப்பிட்றது நம்ம இப்படி தானே கூப்பிடுவோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதுபோல முருகப்பெருமான் இந்த கணக்கூட்டங்களை வாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறார். அவருடைய கரம் எப்படியாப்பட்டது? மலர்கமல கரம். கமலம், தாமரை, தாமரை மலர், தாமரை மலர் போன்ற கரத்தை உடையவர் முருகப்பெருமான். அதாவது மென்மையான, அழகான, செந்நிறமான, நம் மனதை கவரக்கூடிய அவ்வளவு அழகான கரத்தை உடையவர். அந்த கரத்தின் முனை விதிர்க்க, அவர் கூப்பிட்றார் வாங்க சாப்பிடுங்க. அப்போ இந்த முனை என்ன ஆகுது? இப்படி வளையிறது. அதே போல திருத்தணியிலிருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற முருகக் கடவுள், மலைதோர் வாழ் அண்ணல், நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற நமது கடவுள், மயில் வாகனன், உள்ளமாகிய மனத்தை நடத்தும் குகன், அந்த குக கடவுளுடைய அந்த கையில் இருக்கின்ற அந்த வேலும் இந்த சிவகணங்களை உண்பதற்கு அழைக்கும் பொழுது வேல் எப்படி இருக்கும்? இப்படி செங்குத்தாக இருக்கும் இல்லையா? அதுவும் வளைந்து கூப்பிடுதான். அப்படின்னா இந்த பால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அவ்வளவு வீரம் பொருந்திய வேல், தீயவர்களை அழிக்கும் வேல், அடியவர்களுக்கு உணவையும் அளிக்கும், அவர்களிடத்தில் பணிவையும் காட்டும். அப்படின்னா நம் போன்ற மனிதர்கள் முருகப்பெருமானுடைய அடியவர்களிடத்தில் பணிவாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடலிலே சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நமது அருணகிரிநாதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். அடுத்தது மிக மிக முக்கியமான பாடல். தனித்து வழி நடக்கும். முருகப்பெருமானுடைய அடியவர்கள், நம் போன்ற மக்கள் தனித்து வழி நடக்கும் பொழுது, தனியாக நடந்து போகும்போது, எதுக்கு வேணா இருக்கலாம், கோவில் போகிறதா இருக்கலாம், அடியவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருக்கலாம், ஒரு பஜனை பாடுவதாக இருக்கலாம், ஏதாவது நல்ல காரியத்துக்கு போவதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படி நம்ம தனியாக போனோம்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. தனித்து வழி நடக்கும் எனது முருகப்பெருமான் பக்தனாகிய அடியவனாகிய தொண்டனாகிய எனக்கு இடத்தும் இடது பக்கம் வலத்தும், அங்கே பாரு என்ன சொல்லியிருக்கார்? ஒரு வலத்தும் சொல்லியிருக்கார். வலது புறம்னாலே கொஞ்சம் சிறப்படைந்தது இல்லையா? ஆகவே ஒரு வலத்தும், இடது ஆச்சு வலது ஆச்சு, முன்னும் பின்னும் இருக்குல்ல, இருபுறத்தும், இந்த 4 புறங்களிலும் அருகு அடுத்து, அருகாமையில்
அதை அடுத்துள்ள அருகான பகுதியிலேயே, அதாவது நம்மை சுற்றி, நம்ம நாலாபுறமும் நம்ம சுற்றி அருகிலேயே பக்கத்திலேயே இருக்க அந்த வேல். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும், அதாவது எல்லா நேரங்களிலும் அந்த வேல் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு கூடவே இருந்து காப்பாற்றும். எந்தவித துன்பம் வராமல் பார்த்து கொள்ளும். ஏதாவது யாராவது அந்த முருக பக்தனுக்கு, அடியவனுக்கு துன்பம் கொடுக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களை அழித்து இந்த அடியவனை கூடவே இருந்து காப்பாற்றும். இந்த நேரத்தில் நம்ம கந்தர் அலங்காரத்தில் 70வது பாடல், ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல் இருக்குது. அதையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கார் அந்த பாடலில்? விழிக்கு துணைன்ற பாடல் அது. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மேமிகொன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும், பயந்த தனி வழிக்கு துணை, பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன்வார். பயந்த தனி வழி, நாம் தனித்து செல்கின்றோம், நமக்கு துணையாக வேறு யாருமே இல்லை. அந்த வழி பயந்த தனி வழி, நமக்கு பயமாக இருக்கிறது. சாதாரணமாக நம்ம இருட்டிலேயோ தனியாக போகும்பொழுது கூட நமக்கு பயமாக இருக்கலாம். இந்த பயந்த தனி வழி என்பது அதற்கு மேலாக கடைசி காலத்தில் இறுதி பயணமாக அமைகின்ற அந்த பயந்த தனி வழி கூட யாருமே ஆதரவுக்கு இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக இந்த யமனையோ யமதூர்கள் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். அந்த தனி வழியில் நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அங்கே நமக்கு துணையாக இருப்பது வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன்றார். வேலும் மயிலும் துணைங்கிறார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தனித்து வழி நடக்கும் எனது முருக பக்தனாகிய என்னுடைய எனக்கு நான் தனித்து நடக்கும் பொழுது, அது வாழ்கின்ற இந்த நாட்களில் நல்ல நல்ல செயல்களை செய்வதற்காக இருக்கலாம், ஏதோனா இருக்கலாம், அல்லது இறுதி பயணமாகவும் இருக்கலாம். எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். நம்மை சுற்றி 4 புறங்களிலும் முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு காவல் காத்து நம் கூடவே வரும். நம்ம போயின்னு இருப்போம், நம்ம தனியாக இருக்கணும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நாம் தனியாக செல்வதில்லை. முருகனுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அவரது வேலை அனுப்புவார். அந்த வேல் கூடவே இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேல் நமக்கு முழுமையான துணையாக இருந்து நம்மை காப்பாற்றும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல். மிக முக்கியமான செய்தி இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும். சென்ற பகுதியில் நம்ம ஒரு பாடல் பார்த்தோம், அதாவது 9வது பாடல். அந்த 9வது பாடலும் இந்த 11வது பாடலும் மிக மிக முக்கியமான பாடல்கள். நம்ம வேல்மாறல் தொடர்ந்து படிக்கணும். ஆனால் வேல்மாறல் படிக்கிறதுக்கு நிறைய நேரமாகும்னு கவலைப்படுறவங்க, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா வேல் வகுப்பு பார்த்துடணும். வேல்மாறல் அடுத்தது வேல் வகுப்பு, 16 பாடல்கள் தான், கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த 3 பாடல்கள், 9வது பாடல், 11வது பாடல், 16வது பாடல், வேல் வகுப்பில் எல்லா பாடல்களும் சேர்த்து நம்ம அந்த 16வது பாடலை சேர்த்து படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆக அந்த 16வது பாடல், அதாவது 9வது பாடல் நம்ம என்ன சொன்னோம்? தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் அந்த பாடலும். இப்போ நம்ம சொன்ன 11வது பாடல், தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும் இந்த பாடலும். கடைசியாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனி என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த 3 பாடல்களாவது அவசியம் நம்ம பாடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? பிறந்து 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 இனி நாம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது. இந்த பிறவி துன்பத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும், விடுதலை வரணும். அதற்கு என்ன வேணும்? முருகப்பெருமானுடைய திருவடியில் நாம் கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை நாம் அடைய முடியும். இதை சொல்வது தான் இந்த 2 முக்கியமான பாடல். தருக்கி நமன் பாடல் என்ன? முருகப்பெருமானுடைய வேல் சிவபெருமானுடைய திருவடிக்கு சமம். அதாவது சிவபெருமானுடைய திருவடி எப்படி யமனை உதைத்ததோ அதுபோல் இந்த வேலும் யமனை உதைத்து அடியவர்களை காப்பாற்றி அருள் செய்யும். இப்போ பார்த்த 11வது பாடல், நாம் தனித்து வழி செல்லும் பொழுது அந்த தனித்த வழி வாழ்கின்ற இந்த நாட்களாகவும் இருக்கலாம்,
முடிவுக்கு வருகின்ற அந்த நாளாகவும் இருக்கலாம். இந்த வேல் நம் கூடவே சுற்றி துணையாக இருந்து கடைசியில் நம்மை முருகப்பெருமானிடம் சேர்க்கும். வாழ்க்கைக்கு தேவையே இதுதானே. ஆகவே குறைந்தபட்சம் இந்த 3 பாடல்களையாவது நாம் தொடர்ந்து பாட வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். மறுபடியும் பாடலை பார்க்கலாமா நம்ம? தலத்தில் உலகான தொகுதி கலிப்பின் உண அழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் கருத்துக்கள் இந்த கமெண்ட்ஷன் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.